தளபதி என்றிட கலங்கும் வல்வினை. கைதட்டின 2 பேச்சாளர்களுக்கும் நன்றி. ஏன்னா எங்கள் பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்னும் இந்த அக்கா முழு பாட்டையும் பாடுவாங்க போல. பொதுவாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் பாட்டு பாடுறதுக்கு என்ன காரணம்னா, அந்த 4 வரி பாடலுக்குள்ளே மைக் செட்டு கரெக்டாக வச்சிடணும். அதனால தான் அந்த 4 வரி பாட்டு. போட்டெல்லாம் முடிச்சிட்டிங்களா? அந்த விசிலிங் மட்டும் குறைச்சிருங்க. பொதுவாகவே பெண்களை பார்த்தா விசில் வரும் தான், ஆனால் மைக்கில் குறைச்சிட்டா நல்லது. அதுலேயும் 3 அழகான பெண்களை பார்த்தா எவ்வளோ விசில் வரும். அதில் பின்னால் இருந்து கைத்தட்டு வந்துச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்னு முன்னாடி இருக்கிறவங்க கைத்தட்டினீங்கன்னா முடிஞ்சு போயிடும். பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் உலகத்தில் எதுன்னு சொன்னால், பெண்களுக்கு மத்தியில் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். என்ன காரணம்னா, அந்த பெண்களினுடைய வளர்ச்சியும் பெண்களினுடைய மலர்ச்சியும் எனக்கு உலகத்தில் என்னை மகிழ்ச்சி படுத்துகிற விஷயம். அதனால் பெண்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுகிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதில் அவங்க பெண்களுக்காகவே பெண்களை மட்டுமே மேடை ஏற்றினாங்க, அதுதான் இன்னொரு மகிழ்ச்சி. அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இந்த இடத்துல அளித்திருக்கிறார்கள். மிக குறுகிய காலகட்டம் தான் அன்னலட்சுமி. நம்ம எப்போதும் பட்டிமன்ற மாதிரி 3.5 மணி நேரம்லாம் இங்கே பேச முடியாது. டான்னு 12:15 முடிக்கணும், இல்லைன்னா எங்கள் அக்காமார் பூரா எந்திரிச்சு சாப்பிட போயிடுவாங்க. அதனால் அதுக்குள்ளே பட்டிமன்றம் முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த இடத்துல நடுவராக இருப்பதற்கு எனக்கு பொருத்தம் இருக்கிறது. அதற்கு காரணம் 2 பொருத்தம். 3 முறை முதலமைச்சராக இருந்து, 4 முறை எம்பியாக இருந்து, 5 முறை எம்எல்ஏவாக இருந்து, 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து, 12 முறை தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்து, தமிழகத்திலே 12,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்து, நான் பிறந்து வளர்ந்த பாய்லர் தொழிற்சாலை என்கிற நிறுவனத்தையும் உருவாக்கிய கர்ம வீரர் காமராசர் போட்ட உப்பை தின்று வளர்ந்தவள் நான். அந்த ஒரு காரணத்தினாலே நான் இந்த இடத்திலே அமர்வதற்கான தகுதி இருக்கிறது. 2வது, கர்ம வீரர் காமராசர் என்ன நிறமோ அந்த நிறம்தான் நானும். அதனால் என்ன பெத்த ஐயான்னு அவரை நான் சொன்னேன்னா கரெக்டாக அப்படியே இருக்கும். நிலக்கரி அதுபோல அடுப்பு கறி கருப்பு தான், வழக்கில் பேசுகிற வக்கீல் உட கருப்பு தான், ஏழை கல்வி தந்த காமராசர் கருப்பு தான், வைக்கம் வீரர் போட்ட சட்டபாரு கருப்பு தான், உலகில் பிறந்த மனுஷன் உண்மையிலே கருப்பு தான், உறவே வாடாதே ஓ சிரிப்பு சிறப்பு தான், கருவாச்சி என் கருவாச்சி. அந்த கலர் கர்ம வீரர் காமராசரும் இன்றைய பட்டிமன்ற நடுவரும். அதனால் எல்லா பொருத்தம், இந்த 10 பொருத்தம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. திருமணத்தில் பொருத்தம் பார்க்க போனால் சில பேர் சொல்லுவாங்க 10 பொருத்தம் உலக வரலாற்றில் எந்த இல்லறத்தில் உள்ளவங்களுக்கும் கிடையாது. 7 பொருத்தம் இருக்கும், 8 பொருத்தம் இருக்கும். 10 பொருத்தம் ஆனவங்க கோர்ட்டுக்கு போன கதையெல்லாம் நாட்டில் இருக்கு. அதனால் 10 பொருத்தமும் ஒருத்தவங்களுக்கு பொருந்தாது. அதனால் ஆனால் எனக்கு பொருந்தது. நாடார் உறவின் முறை சங்கத்திற்கும் கர்ம வீரர் காமராசருக்கும் எனக்கும் 10 பொருத்தமும், என் தந்தை என்கிற 10 பொருத்தம் அப்படியே பொருந்திருக்கு. அந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கி அருமையான பட்டிமன்றம். இந்த பெண்கள்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னா ஏன் உட்காந்துருக்காங்க? அன்னலட்சுமி சாயந்தரமும் பேச போதுங்கிற கற்பனை இல்லையா? அது இல்லை. ஆமாம், அன்னலட்சுமி கும்பகோணத்தில் பட்டிமன்றம் வாங்கியிருக்காங்க, அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் சாதனாவை பிடிச்சி நிறுத்தலான்னு நிறுத்த மாட்டாங்க, அவங்க பாண்டிச்சேரியில் வாங்கிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஈவினிங் இவங்கெல்லாம் பேச போகிறாங்கங்கிற காரணம் மட்டும் இல்லை. மிக சரியாக சொன்னால் உலகத்திலே 6800 மொழிகள் இருக்கிறது. அதில் பலாயிரம் மொழிகளுக்கு எழுத்து வடிவமே கிடையாது. 2000 மொழிகளுக்கு மட்டும்தான் எழுத்தும் பேச்சும் உண்டு. பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இரண்டிலும் பயன்படக்கூடிய மொழி 2000 மொழி மட்டும்தான். அந்த 2000 மொழிகளிலே 6 மொழி மட்டும்தான் செம்மொழியாக இருக்கிறது. அந்த 6 மொழிகளிலே ஒரு மொழி நம் தமிழ் மொழியாக இருக்கிற ஒரே காரணத்தினாலே இவர்கள் அமர்ந்திருக்கிறார். அதனால் மொழிகளுக்கு பெருமை சேர்க்கிற, பண்பாட்டை காக்கிற, நல்ல இல்லறத்தை சார்ந்த என் பெண்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இன்றைக்கெல்லாம் காலம் மாறி போச்சு. அதனால் அந்த காலத்து பெண்கள் இல்லறத்தை காக்கிறார்களா, இந்த காலத்து பெண்களான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அன்றைக்கி சென்னைக்கு நான் போயிருந்தேன். ஒரு தாத்தா சாதனா அப்படியே செல்லை தடவிட்டே இருந்தார். நான் கூட சரி இவர் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லலாம் இருக்கார் போட்டிருக்கு, 75 வயசு, அது வேறு வேலை இல்லைல்ல,
அதனால ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் இருக்கார் போல் இருக்குன்ட்டு, தாத்தா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களான்னு அவர் சொன்னார். இல்லைத்தான் நான் சைதாப்பேட்டில் இருக்கிறேன்னார் அவர். ஏன்னா அவருக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் தெரியல. ஆனால் எல்லாரும் வச்சுருக்கீங்கள அப்படின்னு இளைஞர்கள் வச்சுருக்கிறத பார்த்து 75 வயசு தாத்தாவும் செல்லு வச்சுருக்காரு. அதனால் இன்றைய காலகட்டம் அன்னைக்கு இன்றைக்கி சேர்ந்து ஒன்றா தான் போய்கிட்டு இருக்கு. நான்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் அம்மா போய் கடையில் போய் உப்பு வாங்கிட்டு வர சொல்லுவாள். உப்பு வாங்கிட்டு வர சொல்லி மஞ்சள் பை கொடுப்பா. அந்த மஞ்சள் பையை நான் தூக்கிட்டு வெயிலில் நடந்து போயிருக்கேன். இன்றைக்கெல்லாம் பையனுக்கு மஞ்சள் பை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். இன்றைய காலகட்டம் அப்படி மஞ்சள் பை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான். இங்கேருந்து அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கு ஹெட்ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு தான் போவேன்றான். அந்த முக்கில் போய் ஹெல்மெட் போடலன்னு போலீஸ்காரை பிடிச்சிட்டு போயிட்டார். இந்த கடைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி இந்த கூத்து பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அது கிராமத்தான் சொன்னான். உப்பை கூடவா திருடு வாங்கன்னு கடைக்கு வெளியில வச்சது எல்லாம் அந்த காலம். ஓ அந்த காலம். இப்ப விற்கிற விலையில வெளியில வச்ச இடம்தான் மிச்சம் இருக்கும் இந்த காலம். ஓ இந்த காலம். அப்போ காலம் மாறி போச்சு. முன்ன காலம் அப்படி இருந்துச்சு, இன்னைய காலம் அப்படி இருந்துச்சு. இந்த முன்னாடி 5 பேர் உட்காந்துருக்கானா எதுக்கு உட்காந்துருக்கான்? அப்போலேருந்து அன்னலட்சுமியை பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கான். ஆமாம். அப்போ தான் அன்னலட்சுமி என்ன சொல்கிறாங்க, மேக்கப்பு கலைஞ்சோன்னு அன்னலட்சுமி யாருன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. அதனால் இந்த குழந்தைங்க இன்றைக்கெல்லாம் உட்காந்து ரசிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த நாடார் உறவின் முறை சங்கத்தை சார்ந்த பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளை முதல் வரிசையில் உட்கார வச்சு அவர்களுடைய அந்த இலக்கிய ஆர்வத்திற்கு எனக்கு மிகப்பெரிய பாராட்டுதலுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். வந்தால் தான் இவனுக்கு வெளி உலகம் தெரியும், யார் எப்படின்னு தெரியும், இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கிற அறிவு முதல்ல வரும். அதனால் அப்படி நல்லா கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். ஒரு சில தலைப்புக்குள்ளே நான் இப்போ போய் பேசக்கூடாது. அந்த கால பெண்களாக இருந்தால் எனக்கு என்ன, இந்த காலத்து பெண்களாக இருந்தால் எனக்கு என்ன, நான் ரெண்டுத்துக்கு நடுப்பில் தான் இருக்கிறேன். அதனால் நான் அன்னைக்கும் சேர்த்தில்லை இன்றைக்கும் சேர்த்தில்லை. அதனால் இது மாமியார் மருமகளா அம்மாவாமா எப்படி வேணாலும் இந்த தலைப்பை கையாளலாம். அது பெண்கள் மட்டுமே இருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம். ஒரு ஊரில் போய் நான் படித்தவர்கள் இருக்கிற மத்தியில் மிகச்சரியாக சொன்னால் பெண்களுக்கு மத்தியில் நான் ரொம்ப சரியாக பேசுவேன். ஏன்னா ஒரு ஊரில் அப்படி தான் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். சாதனா பார்த்தா படார்னு முன்வரிசையில் ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். என்னடா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தால் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரேன்னு பார்க்குறேன். நான் பேச்சு போக்கில் என்ன சொல்லிட்டேன், நான் இவ்வளவு அழகாக பிறந்தது ஏன் தப்பான்னு அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதனால் கவனமாக பேசணும், இல்லைன்னா ஆடியன்ஸில் பல பேர் மயங்கிடுவாங்க. அதனால் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் கவனமாக தான் பேசுகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழுக்கு பெருமையை சேர்க்குற அளவுக்கு இந்த பெண்களினுடைய பெருமை என்ன தெரியுங்களா? நீங்கள் அப்படி ரோட்டில் போனீங்கன்னா அந்த பூக்காரங்க பார்த்தீங்கன்னா பூ எடுத்து கட்டி வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம போவோம், ஒரு முழம் பூ வாங்குவோம். ஒரு முழம் பூ இன்றைக்கி 80 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொன்னால் பூக்காரங்கள்ட்ட சண்டை போடுவோம். 80 ரூபாயா? ஆமாம், நாளைக்கு நியூ இயர் வருதுல்ல, 80 ரூபா தான்னு சண்டை போடுவோம். ஆனால் அப்படி பக்கத்தில் போய் நின்று அந்த பூவை எடுத்து வச்சு அவங்க பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பூவை எடுத்து வைப்பாங்க, ஒரு சுற்றுவாங்க, அப்படி விரல பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை மட்டும் சாதனா இனிமேல் ரசித்து நீ பார்க்குற எடுத்து வைப்பாங்க, ஒரு சுற்றி இப்படி பட்டு இதை என்னப்பா வச்சுக்கிட்டே இருப்பாங்க, விறுவிறுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அதை பாரதிதாசன் என்ன சொல்கிறாரு, உலகத்திலே அழகு எது தெரியுமா? இந்த குடும்ப விழா கலை விழான்னு போட்டிருக்க. எது பெரிய கலை தெரியுமா? அந்த நார் எடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாளுங்கிறான். அந்த பூவை எடுத்து வச்சு கட்டுற பார்த்தீங்களா, அந்த நார் எடுத்து அதை ஒரு உருவிடுவா பார்த்தீங்களா, அந்த அடிக்கடி ஒரு உருவிப்பாங்க. உருவிட்டு அந்த பூவை எடுத்து வச்சுட்டு பேசிட்டு அன்னலட்சுமி சாப்பிட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டே இந்த வேலையை பார்ப்பாங்க. நார் எடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள்னு பாரதிதாசன் எழுதுவான். அப்போ அந்த 4 வரி பாட்டில் எவ்வளவு அழகு பார்த்தீங்களா தமிழுக்கு. அதனால் தமிழுக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கிறது. அதனால் இவங்க இல்லறத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. நம்ம பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கண்ணதாசன் மிக பிடித்தமான கவிஞன். கண்ணதாசன் தான் சொல்லுவார், ஒரு குழந்தை ஏன் அழுகிறது என்பதை கண்டுபிடிக்கும் யோகிதை ஞானிகளுக்கு கூட கிடையாது, அது தாய்மார்களுக்கு மட்டும்தான் உண்டுன்னு. ஒரு குழந்தை அழுவுதுன்னா அது பூச்சி கடிச்சு அழுவுதா, பசியில் அழுகுதா, ஏதாவது பக்கத்தில் ஏதாவது குத்திருச்சா அப்படின்னு உடனே என்ன பண்ணுவா, சட்டையை கலட்டி பாப்பா அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவான். இந்த குழந்தை ஏன் அழுதுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் உலக வரலாற்றில் பெண்கள் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர ஆண்கள் கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் பெண்கள் ஞானிகளை காட்டிலும் சிறந்தவர்கள். அதனால தான் ஆண்களை உள்ள விடாமல் பெரும்பாலும் பெண்களுக்கே தலைப்பை 2ஆக பிரிச்சாச்சு. அன்னைக்கு பெண்களா இன்னைக்கு பெண்களான்னு.
ஆமாம், அதனால் பெண்களுக்கே முழுமையான தலைப்பை இந்த இடத்துல கொடுத்துருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுறதுல எங்கள் பெண்கள் அவ்வளவு பெருமையானவர்கள். அதை விட பின்னாடி உட்கார்ந்துருக்கிற ஆண்கள், வீட்டில் வந்து சண்டை வந்துருச்சுன்னா ஆண் சத்தம் போடக்கூடாது. சண்டை வந்துருச்சுன்னா டிவி சத்தத்தை கூட்டுறவே மனுஷன், டிவி சத்தத்தை கூட்டுறவே மனுஷன். ஜன்னல் கதவை சாத்தினானா அவன் மகா மனுஷன். சத்தம் வெளியில் கேட்கக்கூடாதுல்ல. ஜன்னல் கதவை சாத்தினா அவன் மகா மனுஷன். சட்டை எடுத்து போட்டுட்டு நேராக புதுக்கோட்டை கடத்தருக்கு போயிட்டாருன்னா அவர் தான் இந்த உலகத்தில் ஞானி. அதனால் பெண்களை சரியாக புரிஞ்சுக்கிற பக்குவம் ஆண்களுக்கும் இருந்தால் தான் ஒரு இல்லறம் என்பது மிக சரியான அளவில் போகும். அதனால் இந்த உலகத்தில் அம்மாவாக ஒரு பெண் இருக்கிறாள், மனைவியாக, மகளாக, சகோதரிகளாக பல பெண்கள் தான் ஒரு ஆண்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அதில் அந்த காலத்து பெண்களா இந்த காலத்து பெண்களான்னு ஒரு நல்ல தலைப்பெடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறார்கள். இவங்க பேசணுன்னா தலைப்பில் தீர்ப்பில் தலைப்பை பற்றி பெருவாரியான செய்திகளை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது என்னுடைய முன்னுரைக்கு மட்டும் திரையிட்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஆமாம் முன்னுரைனாக்கா இதுக்கப்புறம் அவங்க பேசணும்னா ஊடால பேசுவேன். நடுவர்னு சொன்னாவே நடுவில் பேசுகிறவங்க தான் நடுவர். பல பேர் என்ன நினைக்கிறாங்க, நடுவில் உட்காந்துருக்கிறதுனால நடுவரவர்களை நான் நடுவில் தானே உட்காந்துருக்கேன், அப்புறம் அந்த போடியம்கிட்டே உட்காந்துருக்கேன். அதனால் நடுவர்னு சொன்னாவே நடுவில் பேசுகிறவங்களும் நடுவர் ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ஒரு இலக்கிய வயல். இந்த மேடை என்பது ஒரு இலக்கிய வயல். இந்த இலக்கிய வயலிலே இவர்கள்தான் நாற்றை பிடுங்கி என்னிடம் தருகிறார்கள். நாற்று பறிப்பாங்கல்ல வயலில், அப்படி வந்து நாற்றை பிடுங்கி என்னிடம் தருகிறார்கள். இவர்கள் தருகிற இந்த கருத்தை நான் வாங்கி கொண்டு இந்த இலக்கிய வயலில் கருத்துக்களை நடுகிறேன். இந்த இலக்கிய வயலிலே நான் கருத்துக்களை நடுகிறேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம் நம்ம யாரு அப்படின்னு. அதற்கு உங்கள் கரவொளியால் உரமிடுபவர்கள் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களான நீங்கள் தான் இல்லையா. இதுக்கு கைத்தட்டல் வந்து சுமாராக வந்துச்சுல. ஆனால் அடுத்தது பெரிய எங்கள் ஞானசம்பந்தையா சொன்ன விஷயம் அது. ஆனால் அடுத்தது என்ன தெரியுமா, அடுத்தது ஒரு சின்ன பையன் வந்து சொன்னான், ஆக மொத்தம் அறுத்து கொல்லுவீங்க அப்படின்னு. இது இலக்கிய வயல், நான் நாற்று நடுகிறேன், கருத்தை நடுகிறேன், இவர்கள் உரமிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லணும்னா அவன் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு ஆக மொத்தம் அறுத்து கொள்ளுவீங்க, ஏன்னா பயிர்களை அறுப்பது போல். அதுபோல் இந்த மேடை என்பது ஒரு இலக்கிய வயல்தான். அது அவரவர் பேச்சாளர்கள் அவருடைய திறமையை காட்டுவார்கள். முதலிலே இந்த கால பெண்களை, ஏன்னா இந்த ட்ரெண்டுங்கிறோம்ல, இன்னைக்கு எது இருக்கோ அதுதான் நிஜம் அப்படின்னு இந்த கால பெண்களை, இல்லறத்தில் சிறந்து விளம்பவர்கள் இந்த கால பெண்களை என்று பேசுவதற்காக நம்ம பட்டுக்கோட்டையை சார்ந்த சாதனா இவங்களை பற்றி சொல்லணும்னா கும்பிட்டுக்கங்க அப்புறம் சொல்லுவோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எப்போதும் இப்போ நாங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் சாதனா வந்துட்டியான்னு வந்து கார்லேயே உட்காந்து அதுக்கப்புறமா ரெடியாகி எவ்வளோ கலக்கலாக வந்துட்டாங்க பாருங்கள். அதனால் பட்டுக்கோட்டையை சார்ந்தவர்கள், பட்டுக்கோட்டையில் அற்புதமான கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பிறந்த மண்ணு. ஆனால் அவரே சொல்லுவார், தானாய் அவனும் கெடமாட்டான், இவன் தடுக்கி விடாமல் விடமாட்டான், போனவன் எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான்னு. தானாய் அவனும் கெடமாட்டான், இவன் தடுக்கி விடாமல் விழமாட்டான், போனவன் எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான்னு பட்டுக்கோட்டையினுடைய வரி. அப்படி நல்ல ஒரு கவிஞர் பிறந்த பட்டுக்கோட்டை மண்ணிலிருந்து வேதியியல் துறை பேராசிரியர் மதிப்பிற்குரிய சாதனா அவர்கள் இந்த கால பெண்களே என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவரை அன்பு பாராட்டி அறிமுகம் செய்து அவருக்கு மறுப்பு சொல்கிறதுக்காக எங்கள் திருச்சி பெற்றெடுத்த தங்கம். அதனால் எங்களுக்கு தங்கம்னோட கம்பிட்டாச்சு பாருங்க. திருச்சியை சார்ந்த அனலட்சுமி உறவு முறையில் என் தங்கை, ஆனால் பெருந்தன்மையில் அவள் தான் எனக்கு தாய் என்று சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப பெருந்தன்மை வாய்ந்த என் அன்பிற்கினிய தங்கை அனலட்சுமி. இவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை, இருந்தாலும் நம்ம பேர் சொல்லணுங்கிறதுக்காக நம்ம பேர் சொன்னோம். இன்றைக்கு தமிழகம் அறிந்த ஒரு நல்ல பேச்சாளர். அன்பும் மரியாதையும் ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் அதை அணைத்து கொள்ள வேண்டும். ஒன்று அன்பு இருக்கும், இல்லைன்னா மரியாதை இருக்கும் இல்லையா. ஒன்று தான் இருக்கும். அன்பு இருந்த இடத்துல மரியாதை இருக்காது, மரியாதை இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. ஆனால் ஒரு மனிதரிடத்தில் அன்பும் மரியாதையும் இருந்தால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அரவணைச்சிக்கணும். அது மாதிரி அன்பும் மரியாதையும் இருக்கிற காரணத்தினாலே நான் அரவணைத்து வைத்திருக்கிற அன்பிற்கினிய சகோதரி அன்னலட்சுமி அவர்கள் அந்த கால பெண்களை என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். இருவரையும் அன்பு பாராட்டி அறிமுகம் செய்து
அந்த கால பெண்களுக்கு பதில் சொல்வதற்காக முதல்லையே இந்த கால பெண்களை இறக்கியாச்சு. வாங்க, கரவொலி எழுப்புனீங்கன்னா தான் பேச்சு நல்லா வரும்.